பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி தக்காளி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பும், ஒரு பட்டை 2 கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி 2 பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸுங்காட்டி நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு, அது கூட ஒரு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொஞ்சமாக கருகாப்பில், கொத்தமல்லி, புதினா வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்துட்டு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு போட்டுட்டு இது ஒரு வதக்கிட்டு 5 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து 2 1/2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட்டு. அதை போட்டுட்டு 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக தக்காளி சாதம் ரெடி.